என்னடா அம்மா கிட்ட படுத்திருக்கியா? எத்தனை வயசானாலும் அம்மா கிட்ட படுக்கிறது ஒரு சுகம்தான். நமக்கு எத்தனை வயசானாலும் தாய்க்கு பிள்ளை தானே. ம் ஏண்டா செல்லக்குட்டி, அம்மா கிட்ட வந்து படுத்திருக்க. ரொம்ப பாசக்கார பிள்ளை இந்த பிள்ளை. பாருங்க அம்மாவை எப்படி கொஞ்சது பாருங்க. கொஞ்சம் பால் கொடுமா கேட்குது. ஐயோ எத்துது கொடுக்கு. அதுக்கும் ஆசை பால் குடிக்கிறது. கொடுடா அமல்குட்டி கொடு. அவங்க அம்மாவை கொஞ்சம் கேட்குது பாருங்க. எனக்கு பால் கொடுமா, நான் உன் செல்ல பிள்ளை தானம்மா, கொஞ்சம் கொடுமா, கூடேம்மா. தங்கச்சிக்கெல்லாம் கொடுக்குறீங்களம்மா, எனக்கு கொடுமா. எப்படி கொஞ்சம் கேட்குது பாருங்க. எவ்வளோ அழகாக கொஞ்சது பாருங்க அவங்க அம்மாவை. நைஸாக பேசி பழகி அம்மாட்ட கொஞ்சி அப்படி கேட்குது அவங்க அம்மா. அதெல்லாம் தரமாட்டேன், உட்காரு, பெரிய பிள்ளையாட்டில் உட்காருன்னு சொல்லுது. எப்படி பிடிச்சி வச்சுக்கிச்சு. நீ குடிடி ஜெட்டுக்குட்டி. அவங்க அம்மா தரமாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு பார்க்குது பாருங்க. எவ்வளோ அழகாக பவ்யமாக கேட்குது. மெதுவாக போய் குடிக்க போகுது. அதுக்கும் ஏக்கம், எவ்வளோ ஆசை தாய்ப்பால் குடிக்கணும். ஏண்டா குடி குடி குடி. ஏய் எத்தாத பிள்ளைய குடிவா. அதுக்கு எவ்வளோ ஆசை ஏக்கம். குட்டிலே இது ஒழுங்காக பால் கொடுக்கல ஜெட்டு குட்டிக்கு. விட்டுட்டு விட்டுட்டு ஓடிடும். அடுத்த மாதம் ஆயிடுச்சு. அதனால் இதுக்கு பால் அவ்வளோவா கொடுக்காம ஓடிடுச்சு. இது தேடிக்கிட்டே இருக்கும் அவங்க அம்மாவை பால் குடிக்கிறதுக்கு. அப்புறம் மின்னல் குட்டி கூடயே உட்காந்துருக்கும். ரொம்ப பாவமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அம்மா பக்கத்தில் வந்தாலும் இது பக்கத்தில் போகலை. பாருங்கள் அதுக்கு எவ்வளோ ஏக்கம், எவ்வளோ அழகாக கேட்குது அவங்க அம்மாட்ட. பொறுமையாக கொஞ்சி அமைதியாக கேட்குது பார்த்தீங்களா? எவ்வளோ அறிவு. இப்படி தான் இருக்கணும். அடாவடித்தனம் பண்ணாமல் அம்மாட்ட போய் பவ்யமாக உட்காந்து கொஞ்சி கொடுக்குறியாம்மா எனக்கு அப்படின்னு. இந்த பாருங்க அதுக்கு எவ்வளோ ஆர்வம், ஆசை, ஏக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது பாருங்கள். எல்லா ஜீவராசிகளுக்கும் தாய்மைங்கிறது ஒன்று தான். தாய் குழந்த, தாய் பாசம், குழந்த பாசம். அதிசயமாக இருக்குல்ல. எவ்வளோ அழகாக வந்து பக்கத்தில் படுத்து அம்மா தூங்குறாங்கன்னு பக்கத்துலேயே படுத்து தூங்கிட்டு கொஞ்சம் முழிச்சோடனே அம்மா கிட்ட கேட்டு குடிக்காதன்னு தட்டி விட்டு அது எப்படி சொல்லுது பாருங்கள். அணைச்சி வச்சுட்டு கையை வச்சு அதுக்கப்புறம் அது தூங்கினோன்னே இந்த இப்போ குடின்னு விட்டுருச்சு போல். இப்போ தான் குடிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இவ்வளோ நேரம் அது வரலை. இப்படி தான் அவங்க வந்து கையை அப்படி ப்ரெஸ் பண்ணி குடிப்பாங்க. இந்த முத்துக்குட்டிலாம் என் மேலே வந்தால் இப்படி தான் கையை வச்சு பண்ணுவான். நம்மளை தாய் மாதிரி அதை நினைக்கிறனால. பாருங்க தத்ரூபமாக இருக்குல்ல.
தூங்க விட மாட்டுறாங்க. என்னடி அமுல்குட்டி, மக்களை பெற்ற மகராசி. நல்லா ஃப்ரீயாக படுத்துக்கிறேன், நல்லா குடின்னு விட்டுருச்சு போல். அந்த சைடு பால் வரல, அதனால் இந்த சைடு திரும்பி கொடுக்குது. எல்லா குட்டிகளுக்கும் கொடுக்கணும்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி மட்டமலாக்க படுத்துருச்சு பாருங்க.